ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். ஆஃப்டர் அ லாங் பிரேக் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா எபிசோட்ஸில். ஆனால் இந்த தடவை நிஜமாகவே பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஆகிடுச்சு. அதுவும் பிளானே பண்ணாமல் சீசனுக்கு சீசன் நடுவில் இருக்க பிரேக் இல்லாமல் சீசனுக்கு நடுவுலையே சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டேன். மெனி திங்ஸ் ஹேப்பனிங், ரீசன்ஸ் கொடுக்க விரும்பல, பட் ஹவ் ஐவ் பீன் ஃபீலிங் லேட்லி அண்ட் வாட் ஐ ஆம் டூயிங் டு சேஞ்ச் இட், அதை பற்றி தான் பேசலான்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ பாஸ்ட் ஒரு 2 months-ஆக ஒரு பெட் ராட்டிங் ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்லலாம். என்னென்னா சாப்பிட்றது, தூங்குறது, லேபுக்கு போகிறது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்குறது, அதுவும் ரொம்ப என்ன அவசியமான வேலை இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்குறது. மீதி எதையுமே செய்கிறதுக்கு பெருசாக ஒரு மோட்டிவேஷனே வரல. அது ஏன்னு தெரில. ஜிம்முக்கே போகலை ஒரு மாதம் ஆல்மோஸ்ட். ஸோ ஜிம்முக்கே நான் போகலை அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு செட் பண்ண ஒரு ரொட்டீன். அதுவே பிரேக் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய பிரேக் மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீனே இல்லாமல், டிசிப்ளினே இல்லாமல், ஸ்லீப் சைக்கிள் மெஸ்டப், சாப்பிட்ற சைக்கிள் மெஸ்டப், ஒர்க் சைக்கிள் மெஸ்டப், அந்த மாதிரி எல்லாமே மெஸ்டப்பாக இருந்துச்சு பாஸ்ட் ஒரு 2 மாதமாக. அதுக்குன்னு மேஜர் ரீசன் ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரொட்டீன் பிரேக் ஆச்சு. சரி, ஓகே, ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம், நாளைக்குலேருந்து ஒழுங்காக பண்ணலாம் அப்படியே யோசிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஓகே கிறிஸ்மஸ் பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், நியூ இயர் பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி யோசிச்சு நியூ இயரே முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது ஸ்டார்ட் பண்ண பாடில்லை. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் யோசிச்சுட்டு உட்காராமல் டக்குன்னு ஓகே இந்த நிமிஷம் ஏதாவது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வேலைகள், ஸ்மால் டூபிள் டாஸ்க் அப்படி ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுனாவே வந்து இந்நேரம் ஏதாச்சும் உருப்படியாக செய்ய முடிஞ்சிருக்கும். பட் இட்ஸ் ஆல் ரைட். ஸ்டார்டிங் ஆஃப் த இயரில் நிறைய ஹசில் பண்ணியாச்சு. ஸோ ஒரு லாங் பிரேக் எடுத்தது தப்பில்லை அப்படி சொல்லி நானே வந்து மனசை ஆறுதல் படுத்திகிட்ருக்கேன். தப்பில்லையோ முடிஞ்சு போச்சு. ஸோ இனி என்ன பண்ணுறது அப்படின்றது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஸ்லீப் சைக்கிள் இன்னும் ஆல்ரைட் இல்லை, சாப்பிட்ற சைக்கிள் இன்னும் ஆல்ரைட் இல்லை. பட் எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிட முடியாது. இன்றைக்கி இந்த நிமிஷம் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஸ்மால் ஆக்ஷன். ஜிம் போகணுன்னு தோணுச்சு, ஓகே ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன் இன்றைக்கி ஆஃப்டர் லாங் பிரேக், அதை பண்ணேன். அந்த மாதிரி வேறு என்ன, ஒரு பெண்டிங் டாஸ்க் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை இன்றைக்கி முடித்தேன். அந்த மாதிரி சின்னதாக என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணேன். இட் ஆக்சுவலி இந்த ஸ்மால் வின்ஸ் கைண்ட் ஆஃப் மோட்டிவேட் மீ, மேட் மீ ஃபீல் a little better. ஸோ இந்த நோட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி நாளையிலேருந்து ஓகே 8 மணிக்கு 8:01 ஆகிடுச்சுன்னா சரி ஓகே நீ 8:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு உட்காராமல் 8:01 இருந்தாலும் பரவாயில்ல, 8:02 இருந்தாலும் பரவாயில்ல, செய்ய வேண்டிய வேலையை எப்போச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். இப்போது ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை பண்ணுற வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன ஏதுன்னு யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும். பட் அதை கூட கொஞ்ச நாளாக நான் பண்ணாமல் இருந்தேன். இட்ஸ் நாட் சம்திங் ஐ யூஸ்வலி டூ. பட் கொஞ்ச நாளாக அதுக்கான மோட்டிவேஷன் கூட இல்லாமல் இருந்துச்சு. இப்போது அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் ரிசர்ச் தேவைப்படுதோ அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தான் இந்த 2 மாதமாக என் லைஃப்பில் நடந்திருக்கு. இதை தாண்டி இனி எப்படி இருக்க போகுதுன்னா, அதான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் அப்பப்போ என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு இருக்க போகிறேன். இனி நெக்ஸ்ட் Thursdayலேருந்து பாட்காஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக வரும். இந்த சீசன் அந்த கவுண்டர் போடுறது அதெல்லாம் என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு ஷுவராக தெரியல. ஐடியாஸ் நிறையா இருக்குது, ரீல்ஸ் போட ஐடியாஸ் இருக்குது, பெட்டர் கண்டென்ட் கொடுக்க ஐடியாஸ் இருக்குது. பட் அதுக்கான மென்டல் அண்ட் இமோஷ்னல் எனர்ஜி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபெல்ட் லைக் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்தினது மென்டல் மோட்டிவேஷனையும் கொஞ்சம் குறைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண எஃபெக்ட்னால என்னால் மற்ற விஷயங்களும் பெட்டராக செய்ய முடிஞ்சுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ரிசர்ச் படி பார்த்தோன்னா ஆக்சுவலி ரிலவன்ஸ் இருக்குது. லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் போது மென்டலி இன்னும் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்காகவும் ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாகவும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான், என்னடா இவ கான்டெக்ஸ்டே இல்லாமல் ரேம்பிள் பண்ணிகிட்ருக்காளேன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் வேர்ட் வென்ட் அவுட். இதுதான் நடந்துகிட்ருக்கு என் லைஃப்பில். இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். இப்படி தான் ஒர்க் அரவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இனி என்ன நடக்குதுன்றது அப்டேட் கொடுக்குறேன் ரெகுலராக. அதே மாதிரி யூஷுவல் கண்டென்ட், யூஷுவல் காசிப் அதுவும் எப்பவும் போல் இனி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுதான் திருப்பி வரேன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். ஸோ ஹாய் அகேன். இனி அடுத்த வாரத்துலேருந்து
கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், ஹாப்பி நியூ இயர்.